வணக்கம். தமிழ் தேசியன்னு பேசிட்டு, நீங்க ஜாப்பனீஸ் கத்துட்டு ஜப்பான்ல இருந்து வேலை பார்க்கிறீங்க அப்படின்னு நெறைய பேர் நம்மட்ட வந்து கருத்த வந்து கேட்டுருக்காங்க. அத பத்தி நீ என்ன நெனைக்கிற மதன்? இல்ல நாம் தமிழர் கட்சி என்னைக்குமே வந்து நீங்க இன்னொரு மொழிய கத்துக்க கூடாதுன்னு சொல்லல. நம்ம பொருளாதாரத்துக்காகவோ, வேலைவாய்ப்புக்காகவோ இன்னொரு மொழிய நீங்க கத்துக்கலாம்னு தான் சொல்றாங்க. அண்ணன் சீமானே வந்து எம்மொழி கற்போம் நாம் வாழ்வதற்கு, நம் தாய்மொழி தமிழ் கற்போம் தமிழ் வாழ்வதற்குன்னு தான் சொல்றாரு. அதனால நம்ம வந்து இன்னொரு மொழிய வந்து கத்துக்கிறதுல வந்து எந்த தப்பும் கிடையாது. குறிப்பா நான் இங்க ஜப்பான்ல வந்து ஜப்பானியர்களோட வேலை பார்க்கும்போது, அவங்க வந்து ஜப்பான் மொழிய பேசும்போது, பிற மொழி சொற்கள் கலக்காம, ஆங்கில வார்த்தைகள் கலக்காமயே ஜப்பானிய மொழிய வந்து பேசுவாங்க. வந்து ஜப்பானிய மொழிய பிழை இல்லாம எழுதவும், வாசிக்கவும் அவங்களுக்கு தெரியும். இத பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வரும். நம்மளால வந்து ஒரு 3 வாக்கியமோ, 2 வாக்கியம் தமிழ் பேசும்போது சரியா பேச முடியாது. பல ஆங்கில சொற்களையும், பிறமொழி சொற்களையும் பயன்படுத்துவோம். தமிழ் என்னால பிழை இல்லாம எழுத முடியாது. இத பார்க்கும்போது எனக்கே ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கும். ஒருவேள நாம் தமிழர் கட்சி மாரி ஒரு கட்சி தமிழ்நாட்டுல ஆட்சியில இருந்திருந்தா, சரியான தமிழ் வழி கல்வி படிச்சிருந்தா, நம்மளும் பிழை இல்லாம தமிழ வாசிக்கவும், எழுதவும், பேசவும் தெரிஞ்சிருக்குமேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். ஆனா இப்ப தமிழ்நாட்டுல பார்த்துக்கிட்டீங்கன்னா, தமிழும் இல்ல, ஆங்கிலமும் இல்லாம தங்கிலீஷ்ன்னு ஒரு புது மொழி உருவாகிட்டு இருக்கு. நானே தங்கிலீஷ்ல தான் பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் என்னடா பார்க்கும்போது பண்றது? என்னத்த சொல்ல? ரெயின்போன்னா ரெயின்போன்னு தமிழ்ல எழுதலாம்.